ப்ரோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணு கொள்கை என்ன அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறாங்க. அது எந்த விதமாக மாற்றுங்கிறது இல்லை. இது வரைக்கும் இதில் ஓட்டு யாருக்கு? விசிலா? விசில் சின்னலாம் தெரியுமா? எதனால விசிலுக்கு போடுறீங்க? மூணு கொள்கை. முதல் விஷயம் எதை பின்பற்றுறாங்க திமுக வந்து மெயினாக வந்து இதெல்லாம் உங்கள் ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு விஜய்க்கு தான். எதனால விஜய்? தமிழ்நாட்டில் புது மாற்றம் புதுசாக வந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து டிஎம்கே ஜனம் தான். அப்பா தாத்தா எல்லாமே டோட்டலாகவே. அதனால் வந்து அதுக்கு எப்போவுமே விஜய்க்கு தான் இந்த வாட்டி. சரி, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம். விசில் சின்னத்துக்கு தான் இந்த வாட்டி. ஓகே, அவர் இந்த தேர்தல் இல்லாமல் அடுத்த தேர்தல் அவர் தான் 2031 ஆமாம் தளபதி தான். விஜய். விஜய்க்கு எதனால விஜய் சூஸ் பண்றீங்க? விஜய் நல்லா செய்வார், நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை. ஆமா. ஓகே. அதனால ஓகே மக்களே, தஞ்சாவூரில் யாருக்கு அதிகமாக ஓட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம். சாமி நல்ல முதல்வராக நாட்டுக்கு தேர்ந்தெடுங்க சாமி. இப்போ இருக்கிற முதல்வர் யாரு? இப்போ இருக்கிற முதல் நல்ல முதல்வர் தான். இப்போ நல்ல முதல்வராக மறுபடியும் தேர்ந்தெடுக்க சொல்கிறீங்க. சரிங்க, ஸ்டாலின் அடுத்த முதல்வர் யாருனாலும் இது போல மாற்ற முடியாது. ப்ரோ சப்போஸ் இப்போ வந்து நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு யார் ப்ரோ சப்போர்ட் இருக்காங்க? நீங்கள் விஜய் நம்பர் இப்படியே கேட்க வைக்கிறீங்க ப்ரோ. ஒரு யங்ஸ்டர் நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை அவ்வளோ ஈஸியாக கொண்டாட முடியும். ஏன்னா யங்ஸ்டர்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. அந்த ஐடி விங்கு, டிஎம்கே ஐடி விங்கு, ஏடிஎம்கே ஐடி விங்கு, டிவிக்கு ஐடி விங்க்கெல்லாம் இதில் நல்ல கண்டென்ட் கிடைக்கும். அதை எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள், தெரிவிக்க விடுங்க. ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நாம் இப்போ எங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாங்க. ஸோ மக்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்ற கேள்வி தான் கேட்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன். வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு? டிஎம்கேக்கு தாங்க. டிஎம்கே. எதனால டிஎம்கே? ஏன்னா அவங்களுடைய ஆட்சி இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சியில் ஸ்டாலின் நல்லா சிறப்பாக செய்கிறாரு. அதனால நம்மளுக்கு டிஎம்கேவோட. ஓகேண்ணா. இப்போ விஜய் எல்லாம் வந்து நீங்கள் எதோ பொறுப்பில் எதாவது இருக்கீங்களா? நான் ஒரு பொறுப்புல இல்லைங்க, ஆனால் டிஎம்கேக்காரன். திமுகவோட தொண்டன். ஆமாங்க. ஓகேண்ணா. எத்தனை வருஷம் ஓட்டு போட்டிருக்கீங்க? நான் ஒரு 4 வருஷம் 4 எலெக்ஷனில் போட்டுருக்கேன். 4 எலெக்ஷனில் போட்டுருக்கேன். ஆமாம். ஓகேண்ணா. இப்போ புதுசாக விஜய் வந்து கொள்கை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம வந்து 75 வருஷமாக கொள்கையோடு இருக்கோம். நம்ம கேமரா பார்த்து நம்மளோட திமுகவோட 3 கொள்கைகள் மட்டும் சொல்லிடுறேன். திமுகவுடைய கொள்கைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, திமுகவுடைய கொள்கைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய முதல் இது வந்து மக்கள் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு தேவையானது பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது இலவச பஸ்ன்னு பெண்களுக்கு செஞ்சு அதை ஒரு சிறப்பாக ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. மகளிருக்குன்னு ஒரு 1000 ரூபா கொடுக்குற அது ஒரு பெரும் உதவியாக பெண்களுக்கு. அது அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. இன்னும் அவங்க செஞ்சாங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்து அதை பிடிக்கிறதுக்கே 5 வருஷம் ஆகும். அதுக்கு இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு 5 வருஷம் வந்தாருன்னா இன்னும் சிறப்பாக்குவாருன்னு எங்களுடைய நன்றி. சூப்பர் கொள்கைனா விஜய்க்கு தான் இந்த வாட்டி ஓட்டுனேன். விஜய் அண்ணனுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இது கூட தெரியும், ஒரே நாளில் ரீச் ஆனது வந்து விசில் ஒன்று தான். விசில் ஒன்று. வேற எந்த சின்னமுமே தமிழ்நாட்டில் யாருக்கும் மக்கள் இடத்துல ரீச் ஆனது கிடையாது. விசில் ஒன்று தான் ஒரே செகண்டுக்குள்ள வந்தது. செல்லு இருக்கிறதுனால எல்லார் மத்தியிலையும் விசில் வந்து சேர்ந்துருக்கு. மக்களை புதிய ஆளை உருவாக்கணும். எத்தனை முறை சம்பாரிச்சு போயிட்டு இருக்காங்க. இவர் ஒரு வாட்டி சம்பாதிக்கட்டுமே. ஓகே, சரிங்க. இப்போ வந்து தஞ்சாவூர்ல விஜய் அண்ணன் நிக்க மாட்டாரு. அவங்க கூட இருக்கிற அவர் முகத்துக்கு தாங்க ஓட்டு. ரெட்டாலன்னா இலக்கு தான் ஓட்டு. அப்புறம் ஆளுக்கு ஓட்டு இல்ல. ஆளை யாரும் பார்த்திருக்க முடியாது. அதனால வந்து அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு. விஜய்ங்கிற முகத்துக்கு தான் ஓட்டு. வேற யாருக்கும் கிடையாது. விஜய் வந்து நல்லாச்சு பண்ணு. கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா போன வாட்டி டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன். அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே, அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ். இப்போ புதிய மாற்றம் வரட்டும். விலைவாசி குறைஞ்சாலே போட்டு மக்களுக்கு வந்து அவர் செய்ய வேண்டியது இருக்கிறப்ப அரிசி பருப்பா 10 ரூபாங்கிற இடத்துல 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சாலே மக்களுக்கு போட்டு விலைவாசி தாங்க கண்ணை மூடிக்கிட்டு மறைமுகமா விலைவாசி ஏத்துறாங்க. ஐயா வர சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு வந்து திமுக தான். திமுக. திமுக தான்.
எதனால திமுக? எத்தனை வருஷமா திமுக ஓட்டு? நான் ஒரு 35 வருஷமா திமுக தான். 35 வருஷமா திமுக. ஏதோ பொறுப்புல தான் இருக்கீங்களா? பொறுப்பில் மாமா பையன் இருக்காப்ல, கிளைச்செயலாளர். நான் திமுக சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே. நான் இப்போ வந்து விஜய் நமது இல்லை, நமக்கு வந்து முரசு அண்ணன் வந்து நமக்கு முக்கியமான ஆளு. கேப்டன் ஐயாவா? முரசு இவர் இங்க இருக்கிறவர். ஆமாம், முரசு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்காரு. சரிங்க. ரெண்டாவது இப்போ வந்து மேல் சபையில் உறுப்பினராக இருக்காரு. ஓகே. அதனால வந்து எப்பொழுதுமே நாங்கள் திமுக தான். திமுக அண்டு வந்து காங்கிரஸ் ரெண்டுக்கு தான் சப்போர்ட். திமுகவோட 3 கொள்கைகள் மட்டும் சொல்லுங்க. 3 கொள்கைகள் திமுக எதெல்லாம் பின்பற்றுறாங்க? அதாவது முதல்ல வந்து சாதி ஒழிப்பு. ரெண்டாவது வந்து ஏழை எளிய ஆதி திராவிடர் மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிறாங்க. ஆதி திராவிட நலத்திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு யாரு? ஐயா, கலைஞர் ஐயா. அதே மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எப்போதுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு. அதாவது பெரியார் கொள்கையில் வந்ததுனால ஆதி திராவிட கட்சி வந்து முன்னுரிமை கொடுக்கும், எப்பொழுதுமே கொடுக்கும். உங்கள் ஓட்டு யாருக்குங்கம்மா? விஜய், இளைய தளபதி விஜய்க்கு தான். தளபதி விஜய் எனக்கு சின்ன அறிவிச்சிட்டாங்க தெரியுங்களா? விசில் சின்னம். ஓகே, வரணும் இனிமே தான் வரணும். எங்க பையன் பேரு தளபதி தான். தளபதினே பேர் வச்சிருக்கீங்களா? எதனால? இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகருங்கிறதுனால நாங்க விஜய் அண்ணாக்கே நாங்க ஓட்டு போடலாம்னு இருக்கோம். பேரே தளபதி தான். பேரே இளைய தளபதி. ரெஜிஸ்டர்ல ஸ்கூல்லலாம் விஜய் தான். ஓகே, பாருங்க தளபதின்னு பேர் வச்சிருக்காங்க. ஹாய் தளபதி, குட்டி தளபதி. ஓகேங்கம்மா. பர்த் சர்டிபிகேட்லயும் தளபதின்னு தான் இருக்கு. எல்லாரும் விஜய் விஜய் தான் ஓட்டு. விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க. சரி, விசிலுக்கு தான். ஓகே, நன்றி. தளபதி ஓட்டு. தளபதி ப்ரோ, ஓட்டு யாருக்கு? விசிலா? விசில் சின்னம்லாம் தெரியுமா? எதனால விசிலுக்கு போடுறீங்க? எதனால விசில் சின்னத்துக்கு போடுறீங்க? அவர் படம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓகே. இல்லை இப்போ இந்த 4.5 வருஷம் முந்தா நாள் கூட ஒரு படம் பார்த்தேன். ஒரு படம் பார்த்தீங்க. எதனால விஜய் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது? எனக்கு அப்பையிலேருந்தே அவரை பிடிக்கும். மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? கரெக்டாக போட்டுருவீங்களா? போட்டுருவீங்க. சரிம்மா, இப்போ இந்த 4.5 வருஷமா டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஓகே, கேமரா போய் சொல்லிடுங்க, எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். எல்லாருக்கும் விசில் சின்னத்துக்கு போடுங்க. ஓகே. ஓட்டு விஜய்க்கு தான். எதனால விஜய்? தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்காரு கட்சி ஆரம்பித்து, அதனால் புதுசாக மாற்றம் வரணுங்கிறதுக்காக எதிர்பார்க்குறோம். இப்போ மாற்றத்துக்காக எதிர்பார்க்குறோம். எல்லாம் 2 பேருக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு. இவர் கட்சி ஆரம்பித்து புதுசாக வந்திருக்கிறதுனால இவருக்கு ஓட்டு போட்டு இவர் நல்லபடியாக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இவருக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ இந்த 4.5 வருஷமாக டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்குது? 4.5 வருஷத்தில் அது சொல்ல முடியாத அளவுக்கு விலைவாசி எல்லாம் பயங்கரமாக ஏறி போய் கிடக்கு. அது என்னத்தை சொல்கிறது? அப்புறம் எல்லாரும் தான் சொல்கிறாங்க, நம்ம சொல்ல முடியாது. டிஎம்கே ஆட்சியில் வந்து இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, பொங்கலுக்கு 3000 பணம் கொடுத்துருக்காங்க. அதான் இலவச பஸ் கொடுத்து தான் பெண்களை யார் எந்த கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அது கொடுக்குறாங்க, பெண்களுக்கு கொடுக்குறாங்க. ஐயா வணக்கம். வர சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு யாருக்கு? எனக்கு டிஎம்கே தான். ஆமாம். ஓகே, இப்போ இந்த 4.5 வருஷமா டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இதை விட என்ன வேணும்? ஏதாவது பொய்யா சொல்ல முடியும்? நல்லா தானே செய்கிறாங்க. விடியல் பையன் பொம்பளைங்கெல்லாம் போயிட்டு இருக்குங்க. கேட்டால் ஃப்ரீ அப்படிங்க. நமக்கெல்லாம் காசு கொடுத்து போகிறோம், அவங்களாம் நல்லபடியாக போகிறாங்க. அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்குது. அவங்களுக்கு என்ன சலுகை இல்லை, அவ்வளோ சலுகை கிடைக்குது. இதை காட்டில் அடுத்த வச்சு வந்து அது மாதிரி கிடைக்குமா? எவ்வளோ திருட்டு போய் முதல்ல உள்ளவங்களாம் இந்த மாதிரி இருந்தால் இப்போ கொடுக்குற கவர்மெண்ட் சூப்பராக இருக்குது. இதை விட என்ன வேணும் மக்களுக்கு? நீ மனசாட்சி எப்படி பேசுங்க? ஏன்டா எவ்வளோ நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு 3000 பணம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. நமக்கு இருந்தாலும் எல்லாம் வாங்கியிருக்காங்க. போன வருஷம் ஆனால் கொடுக்கல. இல்லை சொன்னது மாதிரி கொடுத்து இது மாதிரி இல்லைங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது யாரு கொடுக்க முடியும்? லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இது வேற பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ வந்து விஜய் கூட இருக்கீங்களா? கொள்கையெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா இப்போ இந்த 9 வர சொல்லுங்க, இந்த ஓட்டு திருத்துன்னு ஓட்டம் கூட்டம் அது மாதிரி ஓட்டு போட்டுருவாங்களா? என்னங்க இப்போ அதே மாதிரி கமலஹாசன் தான் வந்தாரு. அவர் இவரை விட அவர் பயங்கர டான்சர், சூப்பர் ஸ்டார் மாதிரி பெரிய இதுல ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் சும்மா கூட்டம் ஓடும் திடீர்னு பாக்குறதுக்கு. அது அப்படியே பார்த்துட்டு அப்புறம் ஓட்டு போடும் போது அடையாப்பா அவனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இதெல்லாம் சும்மாங்க. கேமரா பார்த்து நம்ம திமுக வெற்றி தான். இல்ல எந்த மாற்று கருத்து அகோமான வெற்றி வரப்போகுது. அது ஓகேங்க. திமுக 3 கொள்கைகள் எதெல்லாம் பின்பற்றாங்க மக்களுக்காக சொல்லு. மக்களுக்காக வந்து அவங்களுக்கு என்ன செய்யல? ஒண்ணு ஃபர்ஸ்ட் செய்யறது விடியல் பயணம் கொடுக்க பஸ் 1000 ரூபாய் கொடுக்க திட்டம் 1, 2. 3வது இந்த மாதிரி லேப்டாப் கொடுக்குறாங்க. பசங்களுக்கு சாப்பாடு ஸ்கூல்ல கொடுக்குறாங்க.
சொல்லுவாங்க. இதெல்லாம் காட்டி என்ன அதில் நான் கொள்கை திமுகவோட கொள்கை 3 கொள்கை 3 கொள்கை என்ன, அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறாங்க. அது எந்த விதமாக மாற்றங்கிறது இல்லை. இது வரைக்கும் ஏற்கனவே இருந்ததெல்லாம் தவறு செஞ்சுருக்காங்க. ஆனால் அது தலைவர் செஞ்சதில்லை. இது தொண்டனுங்க செஞ்சு விட்டானுங்க, எம்எல்ஏ செஞ்சுட்டானுங்க. அவர் செஞ்சனால அவர் குற்றவாளி இல்லை. அவர் மேலே எந்த வழக்கு இருக்கு? ஒரு வழக்கம் இல்லை இது வரைக்கும். எத்தனை ஏடிஎம்கேல இருந்தாங்க, அது இல்லைங்க வழக்கு இருந்து உள்ளே போய் இருந்துட்டு அம்மா செத்து போச்சுட்டாங்க. அதெல்லாம் பயப்படாமல் பேசலாம். இல்லை பிள்ளை கலைஞர் பேர்லையும் சரி இவர் பேர்லையும் சரி எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் கேஸ் இல்லைங்க. சரிங்க. எத்தனை வருஷமான அதிமுக? நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன். 50 வருஷம். ஆமாம். சரி, கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக தளபதியால் தான் முடியும். அதனால் இப்போ இருக்க ஆட்சியாளங்களும் சரி ஆண்டவங்களும் சரி சரியாக பண்ணலை. ஏகப்பட்ட இடத்துல ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். அதனால் நாங்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போடுறோம். சரி, நான் அவரே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? கோரிக்கை அந்த கோரிக்கை நாங்கள் தெரிவிக்கணும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை கண்டிப்பாக தளபதி தீர்த்துருவார். ஓகே. நீங்கள் கட்சியில் இருக்கீங்களா இல்லை? நான் கட்சியில் தான் இருக்கேன். ஓகே ஓகேண்ணா. இப்போ விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. மக்கள் ஒரு சில மக்களுக்கு தெரியலன்றாங்க. அதை எப்படி தெரியப்படுத்துவீங்க நீங்கள்? மற்ற கட்சியோட சின்னத்தோட இந்த கட்சி சின்ன ஆரம்பித்து ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் எல்லா மக்களுக்கும் தெரியும். பொதுவான மக்களுக்கு தெரியல, அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருவோம் எல்லா மக்களுக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க எல்லா அரசியலுக்கு. ஓகேண்ணா. இப்போது ஒரு சில காசு கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரினா மக்கள் மாறிடுவாங்களா? 1000 ரூபா கொடுத்து அது மாற்றத்துக்கான அரசியல் தான் இது. மக்கள் மாற மாட்டாங்க. ஏன்னா இந்த 4 வருஷத்துல நம்மள அனுபவப்பட்டாங்க இந்த கட்சினால, ஆட்சினால. அதே மாதிரி தான் எங்க அண்ணன். யாரை காதலிக்கிறீங்க? எங்க அண்ணனை காதலிக்கிறேன். மீண்டும் அப்பதான் வருவார்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி திணற? நம்ம உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மலேசியால இருந்து ஒரு அக்கா இன்னும் அந்த காதுக்குள்ள ஓடிட்டே இருக்கு நீங்க பேசினது. And all the very 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 best. தூங்க வரானா இல்ல வீடியோ எடுக்க வரானான்னு தெரியல. எங்க போனாலும் முக்காடு போட்டு படுத்துக்கிறான். நல்ல பணம் சம்பாதிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆமா, நாட்டுல வந்து ஒரு எளிய பிள்ளைய வந்து அவர்தான். மாவட்டம் தான் இப்பதான் பிரிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் பீரியட்லயே பிரிச்சுட்டாங்க. அப்படியே கேமராமேன் அப்படியே காமிங்க. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. மூடி வச்சிருக்காங்களா? எவ்வளவு பாதிப்பு தானே இது. இதுதான் கவர் இந்தியா. மக்கள் மேலதான் தப்பு. பணியாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருந்தா அப்படின்னா, பிரைவேட் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருந்தா மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு, அரசியல்வாதிகள் மேலேயும் தப்பு இருக்கு. இதை பார்த்துட்டு நாங்களும் எங்களாலே சைலண்டாலாம் போயிருந்தோம் அப்படின்னா எங்க மேலேயும் தப்பு தான். பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்கலான்னு இதை சுத்தப்படுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இங்க போடுற பாத்ரூம் வேற லெவல்ல இருக்குது. இந்த மாதிரி பாத்ரூம் நான் எங்கேயுமே பாக்கலைங்க. உண்மையாலுமே அல்டிமேட்டா இருக்கு. உள்ள நீட்டா இருக்கானா? பாத்ரூம் உள்ள நீட் இல்ல. என்ன பாசன இது? மதுரை பாசியா? சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க. ஆமா ஆமா ஆமா. தஞ்சாவூர்ல செம மாசம் எடுத்திருக்கோம். யாருக்கு எத்தனை ஓட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி வேற லெவல்ல தெரிவிக்க விட்டுறலாம் வாங்க. ஓகே மக்களே, தஞ்சாவூர்ல யாருக்கு அதிகமா ஓட்டு இருக்குன்னு பாத்துக்கலாம். எது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்ல போகிறேன். தம்பி ஃபர்ஸ்ட் ஓட்டு எடுக்கிறேன். அவர் தான் முதல்வர். தஞ்சாவூர்ல தமிழ்நாட்டில் அவர் தான் முதல்வர். ஓகே, கண்ணை மூடி கட்டிக்கிறோம் ப்ரோ. சரி, சாமி நல்ல முதல்வராக நாட்டுக்கு தேர்ந்தெடுக்க சாமி. இப்ப இருக்கிற முதல்வர் யாரு? இப்ப இருக்கிற முதல்வர் நல்ல முதல்வர் தான். இப்ப நல்ல முதல்வரா மறுபடியும் தேர்ந்தெடுக்க சொல்றீங்க? சாமி முதல்வரே தேர்ந்தெடுக்க சாமி. இப்ப இருக்கிற முதல்வர் மாதிரி நல்ல முதல்வராக தேர்ந்தெடுக்க சாமி. என்னென்ன சொல்றாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன எங்கேயோ சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க கூட வரையும். ரெடி, 1 2 3. சரிங்க, ஸ்டாலின் தாங்க அடுத்த முதல்வர். யாருனாலும் இது போல மாற்ற முடியாது. என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. இதுலயும் ஸ்டாலின் தான். தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக ஸ்டாலின் ஐயாவோட கோட்டை. ஸ்டாலின் ஐயா கொண்டு 2வது ஓட்டு உங்க விஜய். 3வது ஓட்டு த பிராண்ட் ஆஃப் அப்பா டிவிகே விஜய். என்ன டிவிகே பிராண்ட் ஆஃப் சரிசமமா இருக்காங்க டிவிகே. அப்பா டிவிகே, அப்பா டிவிகே 2 டிவிகே. என்ன டிவிகே போட்டியா? 2, 1 எடப்பாடியே, 1 ஸ்டாலினியா, 1 டிஎம்கே. டிவிகே டிஎம்கே டிவிகே
டிவிக்கு நோட்டா இங்கூட நோட்டா லிஸ்ட்டு போயினேங்குது. டிவிக்கு இல்லை அது வேணான்றாங்களே எந்த விருப்பம் இல்லைன்னு நானாக பண்ணிடுச்சு. அப்போ இப்போதைக்கு நோட்டாக்கு போடலாம் அப்படி நானே பண்ணிடுறேன். டிவிக்கு போட்டல இன்னும் போட்டு டிவிக்கு இன்னும் இவ்வளோ இருக்குது இன்னும். ஓகே டிவிக்கு 1 டிவிக்கு 2 அப்பா 1 டிவிக்கு ஐயா எடப்பாடி ஐயா நோட்டா டிவிக்கு எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஐயா நாம் தமிழர் டிவிக்கு நாம் தமிழர் 2 எடப்பாடி ஐயா 1 ஸ்டாலின் 1 எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஐயா தேமுதிகவுக்கு ஒரு ஓட்டு. இது பிராண்ட் ஆஃப் அப்பா டிவிக்கு டிஎம்கே டிவிக்கு ஒருத்தருக்கு மட்டும் 100 ஓட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 100 ஓட்டு வேர்ல்டு ஃபயர் 2 டிஎம்கே எடப்பாடி ஐயா டிஎம்கே ஏடிஎம்கே டிவிக்கு டிஎம்கே இன்னொரு டிஎம்கே டிவிக்கு டிஎம்கே டிவிக்கு. ஸோ லாஸ்ட் 3 ஓட்ஸ் இதில் தான் ஃபைனல் வின்னர் யாருன்னு அறிவிக்க போகிறோம். டிவிக்கு 1 டிவிக்கு 2 டிஎம்கே 3. அப்பா வேர்ல்டு ஃபயருங்க இதெல்லாம் உண்மையாலும் ஃபஸ்ட் டைம் ஹையஸ்ட் ஓட்டு. ஓகே, இப்போது தஞ்சாவூரில் யார் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ கணக்கெடுப்பு முடிச்சாச்சு. டோட்டலாக எத்தனை ஓட்டுன்னு எண்ணிக்கலாம். எத்தனை அப்படின்னா 256 பேர்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ 256ல் லாஸ்ட்டில் 2 பேர் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்துக்கலாம். டிடிவி தினகரன் அவருக்கு ஒரு ஓட்டு. அடுத்த இன்னொரு ஓட்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் ஐயா அவர்களுக்கு ஒரு ஓட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 5வது பிளேஸில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டிகே சீமான் அண்ணனுக்கு தான் 7 ஓட்டு மக்கள் போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக 4வது இடத்தில் யார் உள்ளார் என்பதை பார்த்து கொண்டீர்கள் என்றால் 25 ஓட்டு. மொத்தம் 256 ஓட்டில் 25 ஓட்டு நோட்டாக்கு விழுந்திருக்கு. ஸோ நோட்டாக்கு ஏன் இவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை, எந்த கட்சியுமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. அது இல்லாமல் நாங்கள் எலெக்ஷன் டைமில் போட்டுக்கிறோம், இப்போ போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு இப்போதைக்கு நோட்டாக்கு டிக் பண்ணிடுறாங்க. ஸோ மொத்தம் 25 பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னா டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிவிகே இந்த 3 பேத்துக்குள்ளே தான் போட்டி. செம்ம ஃபயராக இருக்க போகுது. ஸோ மொத்தம் 256 ஓட்டில் யார் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வழக்கமான நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுவோமா? ஓகே மக்களே, மொத்தம் தஞ்சாவூரில் 256 ஓட்டு எடுத்திருக்கோம். இதில் யார் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோமா? ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரெடி, 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. உங்க விஜய் உயிரன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான். உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. ஓகே மக்களே, 256 ஓட்டில் ஆமாங்க டிவிகே விஜய் அண்ணன் தான் 115 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம டெல்டா சைடு ஸ்டார்ட் பண்ணாலும் வேற மாதிரி மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பாட்டிமாலாம் நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் அதை இப்படி விசில் அடிச்சு காட்டுறாங்க. விசில் சின்னம் ஃபுல்லாக பரவிடுச்சு, அது ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் இல்லாமல் கிராம மக்கள் எல்லாமே ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போடுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் போய் ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது அவங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொன்னால் ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தான் சொல்லுவாங்க. நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க சொன்ன பதிலே வேறு. உண்மையாலுமே சூப்பராக இருந்தது அந்த பதில் எல்லாமே. விஜயனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, இதுலேருந்தே தெரியுது. ஸோ போன வீடியோவில் மட்டும்தான் நீங்கள் அப்படி பார்த்துருப்பீங்க. இனிமேல் வர வீடியோவில் விஜயனா தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நம்புறேன். இல்லையா? எங்கள் அப்பா இருக்காரு தம்பி, என்ன இருக்காரு. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே எங்கள் அப்பாவோட கோட்டை தம்பி என்ன உடச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். பார்க்கலாம்.
பார்த்துருவோமா? பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டிவிகே விஜயன். யார் இப்போ தூய சக்தியாக இருக்கான்னு சொல்லிட்டு வேணாம். சரி மகள், சும்மா அவங்க சொல்லி பார்த்தா அப்படி ஏதாவது இருக்குமான்னு. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம விஜயன் தான் இருக்காரு. 115 ஓட்டு வாங்கியிருக்காரு. 256 ஓட்டில் 115 ஓட்டு விஜயனுக்கு விழுந்திருக்கு. ஸோ அடுத்து 2வது பிளேஸில் யாருன்னு பார்த்துக்கலாமா? ரெடி 3 2 1. செகண்ட் பிளேஸில் யாருக்கான சாங் பார்த்துட்டு வந்துருங்க. எஸ், நம்ம பிராண்ட் ஆஃப் அப்பா தாங்க இருக்காங்க. மொத்தம் 256 ஓட்டில் 81 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஓட்டு எல்லாமே 81 ஓட்டும் 2022 நம்ம எலெக்ஷனில் அவங்களுக்கு அப்படியே போய் விழுவோம். அதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது. இப்போ தேனியில் கூட வரணும் சொன்னார்ல, திமுக காரனை கையெல்லாம் கிழிச்சு போட்டாலும் அந்த ரத்தத்தை கிழிச்சு போட்டால் கூட திமுக காரன் மட்டும்தான். நம்ம ஆமாம், இந்த 81 ஓட்டு யார் தெரியுமா? எங்க அப்பா டிஎம்கே, எங்க தாத்தா டிஎம்கே அப்படின்றவங்க தான். நியூ ஓட்டர்ஸ் யாரும் இல்லை. திமுகக்கு நியூ ஓட்டர்ஸ் வாய்ப்பே இல்லை. கேட்குறவங்க எல்லாருமே நாங்கள் அந்த காலத்துல இருந்து போட்டிருக்கிறோம், 20 வருஷமா போட்டிருக்கிறோம், 50 வருஷமா. கொள்கையெல்லாம் அவ்வளோ தெளிவாக சொல்லுவாங்க. கொள்கை சூப்பரான கொள்கையெல்லாம் இருக்கு. அதனால எல்லாம் 81 ஓட்டுமே டிஎம்கேக்கு எதனால் விழுந்திருக்குன்னா, அவங்க ஒரு 50 வருஷமா ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க அப்பா ஒரு 50 வருஷமா இருக்காங்க, கட்சியில் இருக்காங்க. ஸோ அவங்க காலங்காலமாக ஓட்டு போட்டிருக்கனால அவங்களுக்கு ஓட்டு. நியூ ஓட்டர்ஸ் டிஎம்கேக்கு இப்போதைக்கு இல்லை. ஓகே ப்ரோ, சப்போஸ் இப்போ வந்து நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு யார் ப்ரோ சப்போர்ட் இருக்காங்க? நீங்கள் இந்த விஜய் நம்பர் இப்படியே கேட்க அமைக்கிறீங்களே, வருவாங்களா ஏதோ பிரச்சனைனா? என்ன மாதிரி இல்லை, ஆனால் எங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, வேற யாரும் இல்லை. கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. நாங்கள் பண்ணுற ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம், ஒர்க்கு, ப்ராப்ளமான ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். பண்ணக்கூடாதுன்னா என்னன்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்காக பண்ணுறோம். யார் எப்போ அடிப்பாங்கன்னு தெரியல, எங்களை எந்த கட்சிக்காரன் எப்போ எவன் வந்து எடுப்பான்னு தெரியல, யார் எப்போ மிரட்டுவாங்கன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் நிறையா அடிகள் விழுந்திருக்கு, நிறைய திட்டுகள், கொலை மிரட்டல்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது, கொலை மிரட்டல்லாம் வந்திருக்கு. நீங்க இந்த ஊர் தானே, உங்களை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்லாம் கமெண்ட் வருது, மெசேஜ் வருது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி எல்லாம் நடக்கும்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாம தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் நீங்க தான் வரீங்க. நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டு என்னென்ன இஷ்யூலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, எதனால இப்போ இந்த வருது இந்த அடிகள், நமக்கான எதிர்ப்பு எதனால வருது? ஏன்னா அவங்க 75 வருஷ கால அரசியல் ப்ரோ, 50 கால அரசியல். திடீர்னு ஒருத்தர் யாரோ புதுசாக கூட சீமானனுக்கு தான் 1000 எதிர்ப்புகள் வந்துச்சு. சீமானன் மேலே போடாத கேஸ் கிடையாது, அவர் மேலே போடாத வழக்குகள் கிடையாது, ரெண்டும் ஒன்று தானே. சரி, சீமானன் போடாத வழக்குகள் கிடையவே கிடையாது. டிஎம்கே பற்றி தப்பாக பேசினாலும் சரி, இல்லை ஏடிஎம்கே பற்றி தப்பாக பேசினாலும் சரி, உடனே கேஸ் போட்டு விட்டுருவாங்க. அவர் அதை பேசிட்டாரு இதை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் டிவிக்கு என்ன இப்போ புதுசாக வந்திருக்காரு. அதனால பல எதிர்ப்புகள் வரும். அதெல்லாம் தாண்டி வந்து நின்னாதான் முழுமையான அரசியல். அது அரசியலில் விமர்சனங்கள் வந்தால் மட்டுமே அது அரசியல். ஏன்னா எல்லாருமே ஒருத்தர் தப்பு சொல்லிட்டு தான் அவங்க அந்த இடத்த பிடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஓகே மக்களே, நம்ம டம்மி எலெக்ஷனில் 3rd பிளேஸில் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 256 ஓட்டில் ஏடிஎம்கே தான் மொத்தம் 26 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எதனால் எடப்பாடியாக்கு எங்கள் டம்மி எலெக்ஷனில் மட்டும் குறைஞ்சிட்டே இருக்குன்னு தெரில. பாரு, மணி கூட அடித்து காமிச்சு கொடுக்குது. எதனால் இவ்வளோ குறைவாக வாங்குறாங்கன்னு தெரில. மக்கள் என்ன புரிஞ்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் பார்த்த வரையும் விஜயண்ணா அன்றைக்கே சொன்ன மாதிரி தான் 2 பேருக்கு மட்டும் தான் போட்டின்றது மாதிரி தான். நம்ம டம்மி எலெக்ஷனில் 2 பேருக்கு மட்டும் தான் போட்டி நடந்துகிட்டே இருக்குது. இன்க்ளூடிங் எல்லா எலெக்ஷன்லையும் நாங்கள் பார்த்துட்டே தான் வரோம். ஒன்று டிவிக்கே இல்லைனா டிஎம்கே, இப்படி தான் சண்டை வார் போயிட்டே இருக்குது. ஒரிஜினல் எலெக்ஷன்லாம் இன்னும் 2 மாதத்தில் தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி இருங்க ப்ரோ, இதே விஜயண்ணா அரசியலுக்கு வரல அப்படின்னா இந்த 115 ஓட்டு யாருக்கு போயிருக்கும்? சீமானனுக்கு போயிருக்கும். சீமானனுக்கு கொஞ்சம் எகிரி இருக்கும். பாதி ஓட்டு வந்து 50 ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கும்? நம்ம டிஎம்கே விழுந்திருக்கும், அப்படி இல்லைனா ஏடிஎம்கே விழுந்திருக்கும். அப்போ எதனால மாத்தி போடுறாங்க? மாற்றத்துக்காக மட்டும்தான் மாத்தி போடுறாங்க. ஏன் அப்போ என்டிகேக்கு போடலாம்ல? அதுதான் 8% ஓட்டு அதனால தான் ப்ரோ இருக்கு. 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த 8% பாதி ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது மக்கள் கையில தான் ப்ரோ இருக்கு. நாம எப்படி சொல்ல முடியும்? நம்ம நடுநிலைவாதிகள். அப்போ இவங்க எல்லாம் அந்த 50 பேர் என்டிகேக்கு போடுறாங்க. அந்த 50 பேர் மறுபடியும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் போட்டிருப்பாங்க விஜய். ஆமா ஆமா. அப்போ இந்த கட்சி நல்ல கட்சின்னு தெரிஞ்சிட்டாங்களோ? ஆமா, அப்ப தெரிஞ்சிடும். அப்ப ஆப்ஷன் இல்லைல்ல நமக்கு. இப்போ ஒரே ஆப்ஷன் டிவிக்கே தான் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் கையில தான் ப்ரோ இருக்கு. நாம பாக்குறது கம்மியான பேர் தானே. டோட்டலா 6 கோடி பேர் இருக்காங்க. அவங்க என்னென்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். ஓகே மக்களே, வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார வாழ்த்துக்கள். டிவிகே விஜய் வாழ்த்துக்கள். டிஎம்கே இருந்தாலும் சரி, மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணா எங்களுக்கு நல்லதுதான். அதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறோம். சரி, சப்போஸ் டிவிக்கு விஜய் வரலைன்னா நம்ம இந்த மாதிரி எலெக்ஷன் வீடியோ எடுத்துருப்போம்? வாய்ப்பில்லை ராஜா, எடுத்துருக்க மாட்டோம்.
டிவிக்கு வரலைன்னா நமக்கு அரசியல் புரிதல் வந்திருக்கும். சத்தியமாக வந்திருக்காது. டிவிக்கு விஜய் அண்ணன் வரலைன்னா நமக்கு அரசியல் பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அரசியல் வீடியோ பார்ப்போம், விசில் சின்ன கொண்டாடுவோம். ஆக்சுவலாக நமக்கு செங்கோட்டையன் பேர் எனக்கு தெரியாது. அவர் அந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியில் வந்து சேர்ந்தனால தான் எங்களுக்கு செங்கோட்டையன் ஐயா யார், அவரோட ஹிஸ்ட்ரி என்ன, அவர் எந்த கட்சியில் இருந்தார், எம்ஜிஆர்லேருந்தே இருந்திருக்காரு, அந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு அதன் மூலியமாக தான் தெரிய வந்துச்சு. வீடியோ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே அவங்க மைண்ட் செட்டில் என்ன வந்திருக்கும், எங்கள் அப்பா அதுக்கு போட்டாங்க நான் அதுக்கே போட்டுறேன், எங்கள் அம்மா அதுக்கு போட்டு சொல்கிறாங்க நான் அதுக்கே போட்டுருந்தோம். ஆனால் இப்போ இந்த நியூ ஓட்டர்ஸ் எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை மாற்றிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்க. இல்லை ப்ரோ, யங்ஸ்டர்லாம் ஒரு கட்டத்து வரையும் தான் பொறுமையாக இருப்பாங்க. ஒரு எல்லை கூட தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு யங்ஸ்டர் நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை அவ்வளோ ஈஸியாக கொண்டாட முடியும். ஏன்னா யங்ஸ்டர்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் சாதாரண யங்ஸ்டர் மட்டும் நினைக்காதீங்க, அவங்க கூட பிறந்த எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா எத்தனை பேர் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. பையன் உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம், அதில் எந்த வகையான மாற்றமும் இல்லை. ஸோ இது எங்களோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். நாங்கள் எல்லாரும் மாறிடுவாங்க அப்படின்னா அது எங்களுக்கு தெரியாது. இது எங்களோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே. ஓகே மக்களே, ரிசல்ட் மட்டும் காமிச்சிருங்க. ஓட்டுக்கு யாரும் பணம் வாங்காதீங்க. வாங்கினாலுமே யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, தயவு செஞ்சு இதை சொல்லிடுறேன். ஓகே, ரிசல்ட் மட்டும் காமிச்சிருங்க ப்ரோ. டிஎம்கே 81, ஏடிஎம்கே 26, என்டிகே 7, டிவிக்கு இங்கே போயிட்டு 115, நோட்டாக்கு 25, டிடிவி தினகரனுக்கு 1, தேமுதிகக்கு 1, டோட்டலாக 256 ஓட்டு. ஓகே மக்களே, தஞ்சாவூரில் எடுக்க சொன்னீங்க, டெல்டா சைடு ஃபுல்லாக களை இறங்கிட்டோம். இதுக்கு மேலே டெல்டா சைடு ஃபுல்லாக தான் விளாச போகிறோம். வாங்க அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறோம். அது வரையும் அந்த ஊரில் யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு என் கூட வாங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வீடியோ எடுக்கும்போது நீங்கள் கூட வாங்க. நாங்கள் எப்படியோ ஊருக்கு போகும்போது லைவ் போடுவோம், லைவ் பாருங்கள் எந்த ஊருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் முடிஞ்சால் கூட வாங்க. ஓகே ப்ரோ, ஒன்று பஸ் ஸ்டாண்டில் இருப்போம், இல்லைன்னா லைவ்ல இருப்போம், பஸ்ஸில் இருப்போம், இல்லைன்னா ட்ரெயினில் இருப்போம். 2 இடத்துல தான் இருப்போம். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து பண்ணுங்கள், அப்புறமேட்டு பார்த்துக்கிறோம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோட சீக்கிரமாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம ஹை பட்டனையும் தட்டி விட்ருங்க. மறக்காம அந்த ஐடிவிங்க, டிஎம்கே ஐடிவிங்க, ஏடிஎம்கே ஐடிவிங்க, டிவிக்கு ஐடிவிங்கெல்லாம் இதில் நல்ல கண்டென்ட் கிடைக்கும். அதை எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணுங்க, தெரிவிக்க விடுங்க. ஓகே, அது இல்லாமல் இப்போ ஹை பட்டனு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஹை பட்டன் இருக்குது. ஸோ அதை தட்டி விட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் மட்டும் மறக்காம தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறோம். பை பாய், டேக் கேர். பை பாய்.